ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரை, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். அப்பா, வானம் உமக்கு சிங்காசனமாகவும் பூமி உமக்கு பாதப்படியாகவும் இருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பாதப்படியாகிய இந்த பூமியிலிருந்து உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷய கர்த்தாவே, இந்த பசுத்தமான ஓய்வு நாளை நீர் ஆசிர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளை நீர் ஆசிர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் நீர் எங்கள் தந்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரமும் உம்முடைய ஆலயத்துக்கு நேராக வந்து உம்மை பணிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காகவும் நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுதுமாய் பாதுகாத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த வாரமும் உம்முடைய சமூகத்தில் ஆரம்பிக்கிற கர்த்தாவே, இந்த நாள் தொடங்கி வருகின்ற கர்த்தாவே, வாரம் முழுவதுமாய் தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மீதும் இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, கர்த்தரை அறிகிற அறிவிலும் இந்த நாளிலும் வருகின்ற நாட்களும் வளருகிற நாட்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிற நாட்களாக காணப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷய கர்த்தாவே, இதனால் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதியின் ஆராதனை, சங்கீத ஆராதனை, வாசிக்கப்படும் வேத பாடங்கள் ஆராதனை, தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் ஆண்டவரே உற்சாகமான காணிக்கையின் ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தையின் ஆராதனை, ஆண்டவரே, இவையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாக இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் தலைமீது இறங்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அபிஷேகப்பட்டவர்களாய் கடந்து செல்ல, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட கடந்து செல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்துக்கிற சபையின் மக்களுக்காக உமக்கு துதியும் நன்றியும் செலுத்துகிறோம். இன்னும் புறப்பட்டு வருகிற சன்னங்களை தேவன் ஆண்டவர் தாமே கிருபையாய் சுகத்தோடு கொண்டு வரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் கிரிச எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, தேவன் கடிந்து கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய மகிமையான மேக பிரசனமும் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிப்பாக நடத்துவீராக. இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாய் சந்தோஷமாய் வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம் உற்சாகமாய். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். உற்சாகமாய் சொல்லுவோம். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே உற்சாகமாய் என் ஆத்துமாவின் கீதமே. உற்சாகமாய் சொல்லுமா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் மீது தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? என் நேசர் இயேசு
இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எது ஆத்துமாவிற்கு உற்சாகம் தருதா? இயேசு என்னும் நாமம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சத்தமாய் சந்தோஷமாய் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அவருடைய நாமத்தை சொல்லும்போது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து. மறுபடியும் இந்த ஸ்டான்ஸை நாம் பாடப்போகிறோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா? சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவின் கீதமே. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா ஆமென் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மாற்றி விட்டீர். மரத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகள்
முடியும்? செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நிறுத்தி நின்ற போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா உள்ளத்தின் அவர் ஆழத்திலிருந்து கிருபை ஆமெனப்பா எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆமென் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த Thank you, Lord. நன்மைக்காக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு அல்லேலூயா. ஸ்டான்சர் அவ்வளவு அழகா இருக்கும். கடைசி பாருங்க, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது எப்படியா கண்மணியே என்று என்னை அழைத்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது அவருடைய செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ரெண்டு ஸ்டான்ஸை நம்ம மறுபடியும் பாடப் போகிறோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த ஆமென் நன்மைக்காக ஆமென். நன்றி செலுத்த வந்தோம். இன்னும் உற்சாகமாய் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். எத்தனை பேர் சொல்லுறீங்க? தேவைகள் நெருக்கி எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அற்புதமாக நம்மை பெருக செய்த தேவன் கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த
எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எத்தனை பேர் சொல்றீங்க? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். தேவன் நம்மளோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியை தருகிற தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்றீங்க? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் எத்தனை பேர் சொல்றீங்க? என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவின் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென் ராஜா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா கூட இருந்தார்னா மலைகளை தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மளை கடந்து வர கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். அதை ஜெயிக்கணும்னா யார் நம்ம கூட இருக்கணும்? ஏசப்பா நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். தோல்வி என்பது நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஏசப்பாடா கேளுங்க. ஏசப்பா நீங்க எங்களோடு இருந்தீங்கன்னா தோல்வி எனக்கு இல்லையேன்னு சொல்லி நாங்கள் பாடுறோம். எங்களை கரங்களை பிடித்து நீர் நடத்துகிற தேவன் அப்பா. எந்த விதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும், யோர்தான் போல எழும்பி வந்தாலும், என் தேவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி தேவன் நம்மளுக்கு பாதைகளை திறக்கிற தேவன். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நாம் யாரும் அமைதியா இருக்க வரல. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. தேவன் அநேக நன்மைகள் உங்களுக்கு செய்திருக்காங்க. எங்களுக்கு எங்க குடும்பத்துல தேவன் செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை துதித்து பாடுறேன். நீங்களும் அதே மாதிரி சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மைகள் எங்களுடைய குடும்பத்தில் செஞ்சிருக்கிறார், எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார், எல்லா தேவன் சந்தித்து வந்திருக்கிறார். மே மாதம் தொடங்கி 10 நாட்கள் அவ்வளவு அழகா என்னை நடத்தின தேவன் என்னர். இனிமேலும் என்னை கரம் பிடித்து என் தேவன் வழி நடத்துவார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சதத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்கிற தெய்வமே, எல்ரோயின் தேவனே, எல்ஷடாயின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுபவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சட்டை நிலையிலே எங்களை மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை வழிநடத்தி வருகிறீரே. எங்களை பார்த்து கண்மணியே கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை நடத்துகிற தேவன் நீரப்பா. எங்களை தூக்கி எடுத்து வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. எந்த கஷ்டத்துல இருந்தாலும், எந்த தோல்வியில இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீரப்பா. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாமா? தேவன் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு தேவன் உங்களுக்கு நல்ல கிருபையாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு நல்ல ஜீவன், புதிய ஜீவன், புதிய கிருபை எனக்கு எங்க குடும்பத்திற்கு தேவன் நீர் கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் செய்கிற வேலைகளை தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறே. உமக்கு நன்றி. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று செய்த தேவன் அப்பா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீரப்பா. யெகோவா ரஃபா, எங்களுக்கு சுகத்தை கொடுத்த தெய்வம். யெகோவா ஈரே, எங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்ட தேவன் நீரப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிங்க. இன்னும் சத்தமாய் உயர்த்தி சத்தத்தை உயர்த்துங்க. நாம் யாரும் அமைதியா இருக்க வரல. நன்றி பலிகள் செலுத்த வந்திருக்கிறோம். எனக்கு எவ்வளவு நன்மைகள் நீர் செஞ்சிருக்கீங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஆமென் 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 ஆமென். வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாட போகிறோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. எல்லார் வாய்களை விரிவாழ்த்திருந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. என் எதிர்காலமும் கையிலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில், நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில், நீரன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பயப்படனே. ஏசப்பா நீங்க பிள்ளை பக்கத்துல இருக்கிறீங்க. ஆமே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை பாதுகாத்தார், காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. கண்களை மூடி சொல்லுமா? என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா சொல்லுங்க. வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில்
இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் எத்தனை பேர் சொல்றீங்க? பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமியிலே சமாதானமும் உள்ளத்தினாலத்திலிருந்து பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க உம்முடைய நாமம் வாழ்க. ராஜா வாழ்க ஆமென் அப்பா. வாழ்க உம் நாமம் வாழ்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத எல்லாரும் கரங்களை காரியம் தட்டி ஒன்றுமில்லை. கண்களை மூடி ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஆகும் எல்லாமாகும். Thank you Lord. உம்மாலே தான் எல்லாமாகும். Thank you அப்பா. ஆகும் எல்லாமாகும். Thank you Jesus. உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லுமா? ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். எல்லார் கண்களை மூடி உம்மாலே தான் எல்லாமாகும். Thank you Lord. ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் சேர்ந்து சொல்லுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே Thank you, அப்பா. இரத்தத்தால் Thank you, Jesus. வல்லமை உண்டு உண்டு எல்லாரும் கண்களை மூடி வல்லமை. ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். எல்லா கரங்களை தட்டி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆமென். அந்நிய பாஷையினால சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா நல்ல கரங்களை தட்டி சிறு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாரும் நன்றி. அன்று ஏசாயா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என் அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. இன்னும் வாய்களை விரிவாய் திறந்து இன்னும் சத்தமாய் சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இன்னும் வாய்களை விரிவாய் திறந்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நல்ல அந்நிய பாஷையினால் வாய்களை திறந்து பேசுங்க. நீங்க பேசுறது கர்த்தரோட பேசுறீங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா. அப்பாங்கள் மத்தியில் ஆவை கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி ராஜா.
ஒவ்வொரு மேல் அமருகிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாம் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி. உம்மை மாத்திரம் நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் அவரை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாருங்க, என்னை தேற்றுவதற்கு யாரும் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் பாடப்போகிறோம். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம். நான் எந்த அடி எடுத்து வச்சாலும் இருளான பாதை. என் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். நல்ல வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும். எத்தனை பேர் சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அவரை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை அசைத்து சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சபை மக்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் அவரை மாத்திரம் தான் நம்புவேன். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியாய் ஒரு மாத்திரம் சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மகா
இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருப்போம் ராஜா. நாங்கள் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அப்பா, என் நம்பிக்கையின் நாயகனாகிய உண்மையே பா நாங்கள் நம்பி இருப்போம் ராஜா. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ மட்டும் கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக ராஜா உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி அழகு பார்த்தீரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே அப்பா. நெருக்கத்தின் மத்தியிலே தேவரே அப்பா ஒரு பெருக்கத்தை அப்பா எங்களை கட்டளையிட்டீரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கண்ணீரின் பாதையிலே திகைத்த போது ஆண்டவரே கண்மணியே என்று அழைத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தினவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த 5ஆம் மாதமும் இந்த 10ஆம் தேதியிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகம் அப்பா எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வந்துக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேரை ஆஸ்வதிங்க. வாசிக்க போகிற அப்பா ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாசிக்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல காணிக்கையின் பகுதியை கருத்தை ஒப்பிடுகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான் ஆண்டவரே, 100 மடங்காய் அறுவடை செய்த அந்த வார்த்தையின்படி அருமையான தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த மாதத்திலே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நீர் தாமே அப்பா கடைசி நாள் மட்டும் ஒரு குறையில்லாதபடியாக நீர் அப்பா நிறைவாய் நடத்த போவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக அப்பா உடைய மன்னாவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீ தாமே அப்பா உடைய தாசனை மறைத்து அப்பா எங்களை ஒவ்வொருவருக்குரிய அப்பா வார்த்தைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வெவ்வேறு சூழ்நிலைகளே நாங்கள் அப்பா தகப்பனே ஒருமனப்பட்ட இங்கே வந்திருக்கிறோம். தேவரே அப்பா தகப்பனே மனுஷன முகத்தை பார்க்க தேவரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவன் வேத வாசிக்கிறோம். ஆம் ராஜா. அப்பா இருதயத்துக்கு ஏற்ற மன்னாவை தரும்படியாக, காயங்களை ஆற்றுகிற மன்னாவை தரும்படியாக, கஷ்டங்களை மாற்றுகிற மன்னாவை தரும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படி காலத்தில் ஒப்பிடுக்கிறோம். நீர் பொறுத்துக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை நம்ம மாறி வாசிக்கலாம். போதகரமா முன்பாக வந்து சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை மாறி வாசிகள் நமக்கு உதவி செய்வார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 19ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாடு பக்கம் 681. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக் காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். நாம் யாரும் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஜெயந்தி அக்கா முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா தீர்த்த சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 38 வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 முதல் 38 வரை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளையெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதே. ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியிலே நாம் பாடுவோம். भगवान येशुदेव हमको खोपी हासनान हमको सिंगो चलियवर और भगवान येशुदेव हमको खोपी हासनान और सिंगो चलियवर अकिन मिली स्तुति तेरी ऐक्यम गंड्रीगिन सातान घातम केरेनो अकिन मिली स्तुति तेरी ऐक्यम गंड्रीगिन देवुगे काम केरेनो आदिशयम केरेस्तेनो आश्वासेस्तेनो आदिशयम केरेस्तेनो आश्वासेस्तेनो सर्वव्यापिनो सर्वव्यापिनो समाधानु देस्तेनो तेनु समाधानु देस्तेनो अकिन मिली स्तुति केरी ऐक्यम गंड्रीगिन सातान घातम केरेनो अकिन मिली स्तुति केरी ऐक्यम गंड्रीगिन देवुगे काम केरेनो तुक्कुगन सेस्तेन वो वेक्किया येसु जो तुक्कुगन सेस्तेन वो वेक्किया येसु जो भक्त
दया करें तुम्ही दाखुगन दया करें तीर्कुगन जयम देनो आपको दीर्घगन जयम देनो अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन सातान घातम केरनो अस्किन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन देवुगे काम केरनो अस्कि चेरी हाथटी अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन सातान घातम केरनो अस्किन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन देवुगे काम केरनो अवरे भगवान येसुदेव हमको कोपीम आसना हमको सिंगो चलियवे अवरे भगवान येसुदेव हमको कोपीम आसना हमको सिंगो चलियवे अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन सातान घातम केरनो आम्ही अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन देवुगे काम केरनो आम्ही अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन सातान घातम केरनो आम्ही अश्विन मेली स्तुति केरी ऐक्यम गंद्रीगिन देवुगे काम केरनो காணிக்கை ஜெபம். சுபாஷினி அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்கள் நேசிக்கிற அன்பின் பல்லவ பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மனவழ்ச்சியின் ஓய்வு நாளிலே எங்கள் அனைவரையும் கூர்த்தி செய்ததற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கொடுத்த காணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எவ்வளவு கொடுத்தார்கள் ரெட்டத்தனையாக நீர் ஆசிரியமா கையின் பிரயாசங்களை ஆசிரியமாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாம் வேத படம் சௌராஷ்டிர வேத படம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரைக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரைக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரைக்கும். காயின் ஆபேலு மொரடரஸ் फलजो काइन अबल बही आबिल जोल आमी सेनक जेन आव मिनी बोवेस तेन सेनक रहदो रेलंदु काइन अबल बही आबिल हानि मोरडस ठेबो भगवान काइन जोल तुर बही आबिल कोट से मिनी पुसियास तिल्लको तना मोग कलाना मोर बही सीलिर हस्तेस मोर कामगी मिनी मिनस ठेबो भगवान तुर बही तू काय केरस्त हानि मोरडस तेगी तो तेग रेगद मतिम्री मुगो सी रेच्च तगी रुलेत से तू त्वर भैक मोरडी इल भूइंग अंडु केर हाल तू वेन साबुन पंदई तू भूइ जुन्नी पेर काम केरस्त केरत मिली तिल्ल तगो बलन देना तू इल भूइर देशांतरिगन हिंडई मिनी संज्ञास काइन भगवान जोल तिमी मोग तीरिय दंडन जिक्कुवेन मोर शक्ति मिंजी से हिंद तुमी मोग एडी दौड़ी सोडरास अतंगुट तुमरे प्रसन्नम मोर संगो रहना इल भूइर मी देशांतरिगन हिंडले रहना कौन दी मोगो दिक्की हनी मोरटुकन्ना मिनी मेनस तेबो भगवान तेग जोल तगो कोन्नीन मोरन्नान तगो कोंदी मोरडदी तेग हाथ गुणाव दंडन अब्बई मेनी संज्ञास कायनु सारिय कोन्नीन तेग हनी वर्णास धानु भगवान तेग होल्ल उंड गुर्तु तोव्यास फलजो काइन भगवान के सनिधिम्री निगिलिची ఏదేను ఖౌనస్ దిక్కుం నోత్ మనరియ దేశం జీవేస్ फलजो काइन किन तेग बेलुक उंड बेड़ उजेस तेग नाव ಏನೋಕು तेबो काइन उंड पट्टम बंदी तेलगो ಏನೋಕು मिनी अबुल बेड़ाक नाव थवेस
யோனோக்கு ஈராத் உஜெஸ், ஈராதுக் மிகுயாஸ் உஜெஸ், மிகியாலுக் மெத்துசெயல் உஜெஸ், மெத்துசெயலுக் சாமிக்கு உஜெஸ் மனத்தேஸ். ஆமீன். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். தொடர்ந்து நாம் இந்த கன்னியாகுமரி கூட்டத்திற்காக நாம் அறிவிப்பில் கடந்த 3 மாதங்களாக அறிவித்து கொண்டு வருகிறோம். அதுக்குரிய நாளும் நேரமும் நெருங்கி வந்திருக்கிறது. ஆகவே நாளை அதனுடைய பிரயாண நாள். இந்த கூட்டத்திற்கு என்று சொல்லி வருகிறவர்கள் இன்னும் அந்த ஃபுட்டுக்குரிய தொகை செலுத்தாதவர்கள், அது இன்றைக்கே ஆராதனை முடிந்த பிறகு உங்களுடைய ஃபுட்டுக்கான அந்த தொகையை செலுத்தும்படியாக உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஆராதனை முடிந்தவுடன் கன்னியாகுமரி போகிறதான எல்லா சகோதர சகோதரிகளும் கட்டாயம் இருக்கும்படியாய் அன்போடு வேண்டுகிறேன். இந்த ஆராதனை முடிந்ததுக்கப்புறமெல்லாம் சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம நாளைக்கு போகிற ட்ராவலுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆகவே ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் எல்லாருமே கன்னியாகுமரி வருகிற எல்லாருமே சபையில் ஒரு 10 நிமிடம் அமைந்திருக்கும்படியாய் அவங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இந்த கன்னியாகுமரிக்கு வர முடியாதவங்க, வர இயலாதவங்க இந்த 12, 13 இந்த 2 நாட்கள் செவ்வாய் புதன் இந்த கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும், எங்களுடைய ட்ராவலுக்காக ஜெபிக்கும்படியாகவும், இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறோம், அந்த கிளைமேட் எல்லாமே மாறி இருக்கும், தண்ணி மாறி இருக்கும். ஆகவே அது எல்லாமே சுகத்திற்காக வர இயலாதவர்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கொண்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த முறையாவது எல்லாருமே சேர்ந்து போக நான் விரும்புகிறேன். சரியா? இந்த முறை பாதி பேர் மேலே வரல, பாதி பேர் வர முடியாத சூழ்நிலை தெரியும். நான் நேற்று சொல்லலை, எப்போ சொல்லியிருக்கேன்? 3 மாதமாக சொல்லிகிட்ருக்கோம். 3 மாதம் முன்னாடியே அறிவிப்பு கொடுத்து திட்டம் பண்ணி பிளான் பண்ணி எல்லா ட்ரெயினுக்கான எல்லா விதமான டிக்கெட்லாம் எடுத்து, ஸோ அடுத்த முறையாவது போகும்போது நாம் சபையாக இருந்தாலும் நாம் ஒரு குடும்பம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபேமிலி டூராக போகிறோமா நீங்கள் நினச்சிக்கிறணும். ஸோ அடுத்த முறையாவது இந்த இடம் வர இயலாதவங்க அடுத்த முறை எப்போ போகும் நமக்கே தெரியாது. ஆனால் அடுத்த முறையாவது என்ன செய்யணும்? கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து போகிற மாதிரி இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக. கடந்த செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய சபையில் விபிஎஸுடைய கூட்டங்கள் அழகாக நடைபெற்றது. அநேக சிறப்பில் வந்து பங்கு பெற்றார்கள். வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி வைத்து முடித்தோம். அதற்கான ஒரு சிறிய வீடியோ கிளிப் இப்பொழுது போடப்படும். நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கலாம். வர முடியாதவங்க அட்லீஸ்ட் டிவிலையாவது நீங்கள் பாருங்கள், நான் நடந்து சொல்லி. பாட வைத்தாரு
சௌராஷ்டிரா பைபிளிலிருந்து எனக்கு ஜெபங்களை நன்றி. 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இதில் கூடுகளை பங்கு பெற்றாங்க. அதில் குறிப்பாய் ஒரு 15 சௌராஷ்டிர பிள்ளைகள் அதில் பங்கு பெற்றாங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவே அன்றைக்கு அந்த கூட்டத்தில் போகும்போது அந்த 15 சௌராஷ்டிர பிள்ளைகளுக்கும் அந்த சிறுவர் வேதாகமம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது உள்ளே போகணும். அதுவும் அது சில்ட்ரன்ஸ்குரிய பைபிள். ஆகவே அவங்களுக்கு மாத்திரமே எல்லா கிஃப்டோடு சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்டாக அந்த சிறுவர் வேதம் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த 15 பேர் வீட்லேயும் இப்போ அந்த சௌராஷ்டிரா பைபிள் போயிருக்கும். ஸோ அந்த பெரியவங்களும் சரி சின்னவங்களும் வாசித்து ஆண்டவர்களை வரணும். சாத்துக்காய் சபை மக்கள் எல்லாருமே ஜெபிக்கும்படியாக எங்களை அன்போடு வேண்டுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நேரம் கடந்து விட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவற்றுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பது எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுவதை நாம் காண முடியும். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை இந்த பகுதியில் வாசிக்கும். இதே பகுதியை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் இதே பகுதி முழுவதுமாய் வாசிக்கணும். அதில் ஒரு பகுதி ஒரு வசனம் தான் நாம் இங்கே வாசிக்கிற 36ஆம் வசனம். இனி சம்பவிக்க போகிற இவற்றுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மனுஷகுமாரனுக்கு முன்பாக. ஆண்டவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு எப்போ வருவார் தெரியாது. எந்த நேரத்தில் வருவார் தெரியாது. மனுஷகுமாரன் வரும் நாளாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் இயேசுவானவர் எப்போ வருவார் தெரியாது. எப்போ வருவார் தெரியாது. எந்த நேரம் வருவார் எப்பவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வாசிக்கிற இந்த வார்த்தை அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வருகை வரும்போது அவருக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாக நிற்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கிறோம். அவருக்கு முன்பாக எல்லாருமே நிற்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக இப்போ எல்லாருமே போய் நிற்க முடியாது. அதற்கு தகுதி இருக்கணும். அதற்கு சரியான பாத்திரவான்களாய் இருக்கணும். நடைபெற்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நேற்று வந்து முடிவு வரைக்கும் தெரியும். ஒரு 6 நாளில் தூக்கம் இல்லாமல் நடந்தது எல்லாமே தெரியும். யோசிச்சு பார்த்தேன். ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் கவர்னருக்கு முன்பாக நிற்பதற்கு என்ன வேண்டுமாம்? தகுதி வேணும். என்னது? அந்த பெரும்பான்மை வேணும். அதுதான் நம்ம கற்றுக்கொண்டதான ஒரு காரியம். வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு முன்பாக வந்து நிற்கும்போது அதற்குரிய பெரும்பான்மையோடு கூட நிற்க வேண்டும் என்று சொல்வதை நாம் நேற்று இரவு வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே ஒரு வழியாக தலைவலியெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே சரியாயிருச்சு. சரியா? ஸோ ஒரு அரசாங்கத்துக்கு முன்னாடி நிற்குவதற்கு இவ்வளவு காரியங்கள் தகுதி வேண்டும். இப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க. தெருவில் போகுது பார்ப்பீங்க, வெளியே ரோட்டில் போய் பார்த்தீங்க, வெளியே கிரௌண்ட் பார்த்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, நல்ல பவுல் போடுவாங்க, நல்ல பேட்டிங் அடிப்பாங்க. ஆனால் மேட்சுக்குன்னு வரும்போது எல்லாரையுமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸோ அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது.
ஸோ 1000 பேர் விளையாண்டாலும் கூட அந்த 1000 பேர் நன்றாக விளையாண்டாலும் அதிலிருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கிரவுண்டுக்கு எத்தனை பேர் வருவாங்களா? எத்தனை பேர் வருவாங்க? 11 பேர் தான். ஏன்னா அதுதான் தகுதி. சாதாரண ஒரு விளையாட்டுக்கு ஒரு தகுதி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கிரவுண்டுக்கு உள்ளே வந்து விளையாட முடியும். ஒரு அரசாங்கமானாலும் சரி அதுக்குரிய பெரும்பான்மை தான் என்ன செய்ய முடியும்? அதுக்குரிய காரியம் நடக்கும். இவற்றுக்கே இவ்வளவு தகுதி இருந்தால் தான் நடக்கும் என்று சொன்னால், தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அதுக்குரிய தகுதி நமக்கு காணப்படணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி இவற்றுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, இந்த நாளின் காலையில் நான் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் பாத்திரவானா. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். வாசிக்கிற வார்த்தை, பவுல் சொல்ற வார்த்தை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவ எழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கவுமே விரும்புகிறேன். இப்போ இங்க பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் கூட, எல்லா விதமான கஷ்டங்கள் நான் கடந்து வந்தா கூட எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நானும் ஒரு நாள் அதே போல மறுத்து போவேன், ஆனால் மறைப்பது மாத்திரமல்ல உயிரோடு எழுந்துவதற்கு தகுதியுள்ளவனாய். அப்போ பவுலுக்கே அது தெரிகிறது. இத்தனை சபைகளை உருவாக்கியவர், நிருபங்கள் எழுதியவர். ஆனால் அவரே சொல்லுகிறார், ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தகுதியுள்ளவனாக இருக்கிறனா, அதுதான் அவருடைய வாஞ்சை. இருக்கவே விரும்புகிறேன். அப்படிதான் நான் வாசிக்கிறோம். தகுதியுள்ளவனாக இருப்பதற்கு இருக்கவுமே விரும்புகிறேன். அப்போ பவுலுக்கே அந்த விருப்பம் காணப்படுது. அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன்னா? அதே போல் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கொலோசியர் 1:12 சாரி, கொலோசியர் 1:12. போதும். அங்கே வாசிக்கிற வார்த்தை, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவரும். நம்ம என்ன செஞ்சிருக்காரா? அப்ப நீங்க தகுதி உள்ளவங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பேன். சத்தமாக அல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் எனக்காக உனக்காக நமக்கு சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் நம்மை தகுதியுள்ள ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. 2 விதமான கூட்டம் வந்து அங்கே நிற்கும். ஆண்டவருக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக 2 கூட்டம் வந்து நிற்கும். ஒரு கூட்டம் தகுதியுள்ள ஒரு கூட்டம் நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி வந்து நிற்கிற கூட்டம். 2 கூட்டத்தை பார்க்க முடியும். ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த 2 கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம்? ஒன்று, அவருடைய ராஜ்யத்தில் பங்குற நான் தகுதியாக நிற்பேனா, அல்லது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நான் நிற்பேனா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்போது, அந்த தகுதி இருக்கும்போது, தேவன் கொடுக்கிற பாக்கியங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாய் முடித்து கடைசியில் அவருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜீவ விஷயத்தின் கனியை வாசிக்கிறோம். அதே போல் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஜெயங்குழுகிற எவனோ கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வாராம்? ஜீவ கிரீடத்தை தருவார். அப்போ இவை எல்லாமே தகுதியுள்ளவனுக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாத்துக்குமே கிடையாது. சபைக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்களா? தெரியாது. சபைக்கு வரவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்கன்னா தெரியாது. திருமுழுக்கு எடுத்தாங்களே அவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னா தெரியாது. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாங்களே அவங்களாம் இருப்பாங்கன்னா தெரியாது. ஒரு சபையில் 5000 பேர் வர்றாங்க, 5000 பேரும் அங்கே வருவார்களா? தெரியாது. ஆனால் தகுதியுள்ளவர் மாத்திரம்தான் வர முடியும். இங்கே எல்லாருமே வரலாம், இங்கே எல்லாருமே வரலாம். ஆலயம் என்பது பொதுவானது, இங்கே யார் வேணால் வரலாம். ஆனால் அங்கே எல்லாருமே வர முடியாது. அங்கே யார் வர முடியுமா? தகுதியுள்ளவர்கள் மாத்திரம்தான் வர முடியும். தகுதியுள்ளவர் தான் வர முடியும். அங்கே வாசிப்பது பார்த்தீங்கன்னா, அதே போல் 17ஆம் வசனம், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கும்போது மறைவான மன்னாவை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் சொல்லி வாசிக்கிறோம். மறைவான ஒரு மன்னா. அப்போ வெற்றியாய் முடித்து தகுதியுள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற மன்னனவாம் மறைவான மன்னா. நல்லா நான் யோசித்தேன் இந்த குறிப்பு, இந்த வசனம் எடுக்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது ஆண்டவர் அவருக்கு மன்னா கொடுத்தார். அது என்ன மன்னா? அது என்ன மன்னா? இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்களே, அது என்ன மன்னா? தூதர்கள் உண்ணும் மன்னாவைத்தான் தேவன் ஜனங்களுக்கு போஷிக்க கொடுத்தார். ஆனால் இங்கே வாசிக்கிற வார்த்தை அவர்கள் புசிக்கிற மண் அல்ல, ஏதோ ஒரு மறைவான மண் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன மண்ணா யாருக்குமே தெரியாது. ஈவன் தூதர்களுக்குமா தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், எவன் ஒருவன் ஜெயமாய் ஓட்டத்தை முடித்து அவருக்கு முன்பாய் நின்று தகுதியில் காணப்படுவானால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான், நான் அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அதே போல வாசிக்கிற 28ஆம் வசனத்தில், அவனை விடிவெளி நட்சத்திரமாய் நான் வைப்பேன் சொல்லி வாசிக்கிறோம். அதே போல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் வாசிக்கிறோம். அதே போல 12ஆம் வசனத்தில் அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன் சொல்லி வாசிக்கிறோம். இவை எல்லாமே யாருக்கு? மனுஷகுமாரனுக்கு முன்பாக தகுதியுள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு மிக பிரதான ஒரு பாக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நாம் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறேன்னா எப்போ அது தெரியும்? நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம எல்லாமே அந்த தகுதி அடைவதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸாம் நடக்குது, ஸ்கூலில் பிள்ளை எக்ஸாம் நடக்குது. பரீட்சை நடக்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த பிள்ளை நன்றாய் படித்தானோ, நல்லா கேளுங்க, எக்ஸாம் நடக்க போகுது, முழு ஆண்டு தேர்வு வரப்போகுது என்று சொன்னால், அந்த முழு ஆண்டு தேர்வுக்கு எந்த மாணவன் எந்த மாணவி நன்றாய் படித்திருந்தால் அவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்பான். ஏன்? அவளுக்கு தெரியும், எனக்கு எல்லா விதமான கேள்விக்கு என்ன செய்யும், சரியான விடை தெரியும் என்று சொல்லி அவன் மிகுந்த நம்பிக்கையோடு மாத்திரமல்ல என்ன இருப்பான்? மகிழ்ச்சியோடு இருப்பான். எப்போ நீ எக்ஸாம் வச்சாலும் சரி, நீ எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் சரி, நான் எல்லாவற்றையும் எழுதுவதற்கு என்னது, நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன், நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். அது அவனுடைய நம்பிக்கை. அதே போல தான் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்காக தகுதி அடையும்படியாய் ஒரு மாணவன் ஒரு மாணவி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டுகிறாளோ அதே போலும் நாமும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் எப்போ எக்ஸாம் சொல்லி கேட்டுறாதீங்க. பாஸ்டர் நீங்கள் எப்போ எக்ஸாம் வைக்க போகிறீங்க, என்ன சப்ஜெக்ட் சொல்லி கேட்டுறாதீங்க. 2 நம்முடைய கேள்வித்தாளும் இதுதான், ஆன்சர் பேப்பரும் இதுதான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கேள்வித்தாளும் இதுதான், ஆன்சர் பேப்பரும் இதுதான். இதுதான் நம்மை தகுதிப்படுத்தும். ஒரு மாணவனுக்கு மாணவி பாட புத்தகமோ அதே போல் தேவன் நமக்கு தந்தது இந்த வேத புத்தகம் தான். இதை நீ எந்த அளவுக்கு நீ வாசிக்கிறாயோ அதுதான் உன்னை என்ன செய்யும்? தகுதிப்படுத்தும். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒருவேளை இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை இல்லாவிட்டால் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பது தகுதியில்லாமல் என்ன நடக்கும்? தேவன் நமக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கிறார். ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான், பல நாட்களாய் பல மாதங்களாய் வருஷம் வேலை செய்கிறான். ஒரு முறை அவனுக்குள்ளாக ஒரு பாவம் வருகிறது. தான் வேலை செய்த அதே வீட்டில் சில பொருட்களை திருடி கொண்டு போயிடான். நிறைய வீட்டில் நடக்கும் தெரியும். ஒருவேளை அப்படி நடந்துக்கிற சம்பவத்தில் அந்த வீட்டின் வேலைக்காரனோ வேலைக்காரியை பிடிபடும்போது அந்த காவல் நிலையத்தில் வந்து அவனை விசாரிக்கிட்டு வரும்போது அந்த எஜமானன் வந்து அங்கே நிற்கும்போது அந்த வேலைக்காரன் முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சங்கடமாக இருக்குமா இல்லையா? எத்தனை வருஷமாக என் எஜமான்ட்ட சம்பளம் வாங்கினேன், எத்தனை வருஷமாக நான் வேலை செஞ்சேன், எத்தனை வருஷமாக அவர் கொடுத்த சம்பளம் நினைச்சேன், நானும் குடும்பம்லாம் சாப்பிட்டோம், நான் பண்ண துரோகமோ அவருடைய முகத்தை எப்படி செய்யும்? முழிக்க முடியுமா? என்ன செய்வான்? கஷ்டப்படும். இதுதான் அன்றைக்கு நடக்க போகிறது. எப்போ? மனுஷகுமாரனுக்கு முன்பாக தேவனுக்கு எல்லா விதமான கிருபையும் கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுத்து நான் அதை சரியாய் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், பாவியாய் ஜீவிப்பேன் என்று சொன்னால், அவருக்கு முன்பாக என் முகம் என்ன செய்யும்? நிச்சயமாய் வைக்கப்படும். மறுபடியும் வாசிங்க, லூக்கா 21:36 மறுபடியும் வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இழுத்திருங்கள் என்றார். 3 காரியங்கள் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் 3 உண்டு. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு தடையா இருப்பதற்கு ஒரு 3 நிறைய காரியங்கள் இருந்தாலும் 3 காரியம் மாத்திரம் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஏசாயா 59 அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஏசாயா 59 அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சீக்கிரமாய். ஓகே, தேவனுக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு முதலாவது எது தடையா இருக்குமாம்? நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களே அவர்கள் செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. அப்ப மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் முதல் காரியமாய் அதற்கு தகுதி வேண்டுமானால் என்ன காணப்படக்கூடாது? பாவம் காணப்பட. இங்க வாசிக்கிறோம், உங்களுடைய அக்கிரமங்கள் தான், உங்களுடைய முகங்கள் தான் அவருக்கு என்ன செய்வது? முகத்தை நமக்கு மறைக்கிறது. அப்படியானால் முதல் காரியமாய் என்னுடைய வாழ்க்கையில் எது காணப்படக்கூடாது? பாவம் காணப்படக்கூடாது. ரோமரில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மனுஷகுமாரனுக்கு நான் நிற்க வேண்டுமானால், தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டுமானால் முதல் காரியமாய் நான் எதை அகற்ற வேண்டுமாம்? எனக்குள் காணப்படும் பாவத்தை அகற்ற வேண்டும். பலருக்கு கேள்வி உண்டு, பாஸ்டர் ரட்சிக்கப்படும் போதே தேவன் எல்லாம் பாவத்தை மன்னித்து விட்டார் அல்லவா? ஆம், மன்னித்து விட்டார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எத்தனை பாவங்கள் செய்தனமோ எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார். திருமுழுக்கு பெற்றுக்கொண்டும் தேவனை சுத்திகரித்து விட்டார். ஆனால் அதுக்கு அப்புறமேலையும் பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சமர்த்தாச்சுன்னா அதோட முடிஞ்சு சொல்லி அதோட பாவம் இல்லைன்னு சொல்லி. அப்படி அல்ல. கடைசி நாள் வரைக்கும், மரணம் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? பாவம் நம்மை தொடரும். வேதத்தில் வாசிக்கிறோம் தெரியுமா? பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் என்ன செய்யுமா? பாவம் உன் வீட்டு வாசற்படி செஞ்சிருக்குமா? ஸோ பாவம் எங்கே இருக்கு? உன் வீட்டு வாசல்ல எப்பவுமே படுத்திருக்கு, எப்பவுமே படுத்திருக்கும். எப்போ வேணாலும் உள்ள வரலாம். அது உள்ள வர்றதும் சரி, வெளியே படுறதும் சரி, அது ரெண்டுமே அவங்க தான் இருக்கு. சிலர் வந்து அதுக்கு கோலம் போட்டு எல்லாமே உள்ளே வரைக்கும், வாங்க வாங்கன்னு சொல்லி சிலருடைய காரியங்கள். வாசிக்கிற வார்த்தை, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மனுஷகுமாருக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதிகளாக ஆக வேண்டுமானால் முதல் காரியமாய் பாவத்தை என்னை விட்டு அகற்ற வேண்டும். இந்த விஷம் தெரியும்,
சில விஷம் பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் கொள்ளுவதற்கு விஷயங்கள் வச்சுருப்பாங்க, சில மருந்து வச்சுருப்பாங்க. அது விஷம்தான். ஆனால் அது குடித்தா என்ன செய்யும்? சில பூச்சிகள் எல்லாமே செத்து போகும். ஆனால் சில விஷங்கள் இருக்குது, அது மனுஷனை என்ன செய்யும்? உயிரோட கொல்லும். இந்த விஷங்கள் எல்லாமே பூச்சிகளை கொல்லும், சில விஷம் என்ன செய்யும்? மனுஷனை கொல்லும். ஆனால் ஒரே ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, பாவம் என்னும் விஷம் நமக்குள் வரும்போது நம்முடைய உயிர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அதையும் சேர்த்து கொள்ளும். அதையும் சேர்த்துக்கொள்ளும். பாவம் என்கிற விஷயமும் நமக்குள் உள்ள இருக்குமானால், வருமானால், சாவது நாம் அல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் செத்து போகும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டம் இருக்கும்போது நன்றாக இருந்தாங்க. ஆனால் எப்போ அவர்களுக்குள் பாவம் வந்ததோ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இத்தனை ஆண்டவர் உருவாக்கிய நாள் தொடங்கி இருந்தவங்க எப்போ பாவம் செய்தார்களோ அப்போ தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவங்களே போனாங்க. புரியுதா? அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் எப்போ வந்தாலும் பார்த்தாரு, பேசினார், பழகினார், உறவாடினார். ஆனால் எப்போ பாவம் செய்தார்களோ வேதத்தை வாசிக்கிறோம், அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு என்ன செய்யலை, அவங்களால முடியலை. ஏனது என்ன வந்தது? உள்ள பாவம் வந்ததுனால தேவனுக்கு முன்பாக நிற்பதற்குரிய அந்த தகுதியை அவர்கள் இழந்து போனார்கள். நல்ல ஒரு ஏதேன் தோட்டம் இழந்து போனார்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதம் இழந்து போனார்கள். ஸோ ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவை எல்லாவற்றையும் எழுந்து போகிறான். தெரியும் சங்கீதத்தில், நம்ம சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 12:13 வாசிக்கிற வார்த்தை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 4 காரியம் சொல்லுகிறார் இங்க சங்கீதக்காரன். 1வது காரியம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எல்லாருமே பிழை செய்கிறோம், தப்பு செய்கிறோம். ஆனால் அதை உணர்கிறவன் யாரு? செஞ்சாலும் சரி, சத்தியமாக பாஸ்டர் நான் செய்ய சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பிழை செஞ்சுருப்பாங்க, தப்பு செஞ்சுருப்பாங்க, மனசாட்சிக்கு தெரியும், தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஆனால் கேட்டு பாருங்கள், இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. என் குடும்பமானாலும் சரி, உங்கள் குடும்பமானாலும் சரி, உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக பேர் ஏதாவது எடுத்தியாடா, எடுத்துருப்பான். சாப்பிட்ருவியா, சாப்பிட்ருப்பான். ஆனால் என்ன சொல்லுவான்? தாத்தா நான் சாப்பிடவே அடம்பிடிப்பான். இங்கெல்லாம் சாலையில் வச்சுருந்தேன், எங்கடா காணா? நான் அப்போ தான் பார்த்தேன் தாத்தா, ஆனால் இப்போ காணா, எனக்கு தெரியாது. யார் எடுத்தா எனக்கு தெரியாது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? 2 வாசிக்கிறோம், மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள், மறைவான பாவங்கள், மறைவான குற்றங்கள், மறைவான பாவங்கள், இதையும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு தடையா இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், யாரும் என்னை பார்க்கலன்னு சொல்லி, காண்கிற தேவன் இருக்கிறார். காண்கிற தேவன் வேதவாசம், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. யார் வேணால் பார்க்கல நினைக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் காண்கிற மறைவான குற்றங்கள். 3வது துணிகரம். துணிகரம் 3வது என்னது? துணிகரமான. ஏன்னா பாவம் செய்ய பழக 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 அது அப்படியே பழகி போகும். அப்போ இங்கே வாசிக்கிற வார்த்தை 3வது என்னது? துணிகரம். 4வது வாசிக்கிறோம், முழுமையாய் அதற்கு என்ன செய்கிறான்? அடிமையாகிறான். அவ்வளோதான், கடைசியாக முழுமையாய் அடிமையாகிறான். ஒரு குடியானவன் இருக்கிறான், ஒரு கூடாரம் போட்டிருக்கான், நல்ல ஒரு கூடாரம் போட்டிருக்கான். கூடாரம் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஒட்டகம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஒட்டகம் இருக்குது. இப்போ அந்த ஒட்டகம் அந்த கூடாரத்தில் இருக்கிறதான அந்த குடியானம் பார்த்து கேட்குது, என் தலையை கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறேனே, வெளியே ரொம்ப குளிராக இருக்குது, என் தலையை மட்டும் என்ன செய்கிறேன், கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறேன், கொஞ்சம் அனுமதி கொடுன்னு சொல்லி. அந்த குடியானவனும் என்ன செய்கிறான்?
அந்த ஒட்டகத்துடைய தலையை மட்டும் கொடுக்க அனுமதி கொடுக்குறான். தலையை மட்டும் உள்ளே வந்துச்சு. அப்புறம் மேலே கொஞ்சம் கொம்பு இருக்குது, அது கொஞ்சம் தடுக்குது உள்ளே வர்றதுக்கு. அதுக்கும் இடம் கொண்டு சொல்லி ஒட்டம் கேட்கும்போது அதுவும் என்னது உள்ளே வந்துச்சு. இப்போ பாதி உள்ளே வந்தாச்சு, பாதி வெளியே இருக்குது. இப்போ மேற்கொண்டு உள்ளே வருது. என்ன பெர்மிஷன் கேட்டது? தலை தான். தலை, அப்புறம் உடம்பு உள்ள பாதி வந்துச்சு. அப்புறம் மிச்ச உடம்பும் உள்ளே வந்தவொடனே அந்த கூடாரத்தில் இருக்கிற அந்த குடியானவனை தன் காலால் எட்டி உதைத்து வெளியே தள்ளிவிட்டது. இதுதான் பாவம். இதுதான் பாவம். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், என்ன செய்யும்? முழுமையாக என்ன செய்யும்? நம்மை பாவத்திற்கு அடிமையாக்க தான் இங்கே வாசிக்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? குற்றங்களை உணர்கிறவன் யார்? மறைவான பாவங்கள் அறிகிறவன் யார்? இவை எல்லாமே எவனும் அடிமையாக இருக்கிறானோ அவனை பாவம் ஆட்கொள்ளும். அப்போது மனுஷகுமாருக்கு நிற்க வேண்டுமானால் முதல் காரியமாய் பாவம் எனக்குள் இல்லாமல் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் 28, 23 நினைக்கிறேன். நீதிமொழி 28, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை விட்டு விடுகிறான் எவனோ அவன் தான் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான், தேவனுக்கு முன்பாக நிற்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் செய்ய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், தேவனுக்கு முன்பாக நிற்பான். தேவன் நமக்கு இன்றைக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ முடியும் தெரியாது. எப்போ வாழ்க்கை முடியும் தெரியாது. எப்போனா முடியலாம். ஆனால் அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறவனா? அந்த மரணத்தில் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா? ஒன்று. ரெண்டாவது குறிப்பு, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13, 14. போதும். ரெண்டாவது குறிப்பு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எது தடையா இருக்குது என்று சொன்னால் சகோதர பகையானது தடையா இருக்கிறது. இங்க வாசிக்கிற வார்த்தை யார் சொல்றா? காயின் சொல்றான். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு திட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது. இங்கே வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை வெளியே துரத்தப்பட்டாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தேவனுடைய சந்ததி வார்த்தைப்படி சந்ததி உருவாக்குது. ஆபேலும் காயினும் பிறந்தாங்க. இப்போ என்ன செய்யப்பட்டது? காயின் யாரை கொன்றான்? ஆபலை கொன்றான். உலகத்திலே முதல் கொலையாளி யாரு? காயினியா? முதல் கொலையாளி காயின். இப்போ இந்த வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, ஆதாமோடும் ஏவலோடும் தேவனுடைய உறவு நன்றாக இருந்தது போல ஆபேலோடும் காயினோடும் தேவனுடைய உறவு நன்றாக தான் இருந்தது. ஆனால் எப்போ காயின் பாவம் செய்தானோ, எப்போ காயின் ஆபேலை கொலை செய்தானோ, அந்த கொலை நிமித்தமாய், அந்த சகோதர பகை நிமித்தமாய் இங்கே வாசிக்கிறோம், இந்த தேசத்திலிருந்து இதனை துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. அப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தான்? அவருடைய சமூகத்தில் தான் இருந்தான். பாவம் செய்து வெளியே அனுப்பப்பட்டாலும் கூட ஆபேலோடும் காயினோடும் அவருடைய சமூகம் இருந்தது. ஆனால் இப்போ அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய், சகோதரனாகிய உடம்பு சகோதரனை கொலை செய்த நிமித்தமாய், இப்போ அவருக்கு முன்பாய் நிற்பதற்குரிய தகுதியை விழுந்து போனான். சகோதர பகை, சகோதரன் மீது வைக்கிறதுல ஒரு வைராக்கியம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். அங்கே அதனால் வந்துச்சு, அவனுக்கு கடுமையான பொறாமை வருது. ஆண்டவர் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவனுக்கு ஒரு பொறாமை, அதுக்கப்புறம் எரிச்சல், அதுக்கப்புறம் கோபம். பல நேரங்களில் குடும்பங்களை வருகிற ஒரு பெரிய காரியம் இதுதான். கோபம் இருக்கும்,
பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும். யாருக்குள்ள சகோதரனுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பித்த ஆபேல் காயினுடைய அண்ணன் தம்பியுடைய பிரச்சனை பாஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் போகுதில்லை பாஸ்டர். எங்கள் வீட்லேயே இருக்க பாஸ்டர், என் கூட பிறந்தவன் பாஸ்டர், நான் தான் அவனை படிக்க வச்சேன் பாஸ்டர், நல்லா பார்த்துட்டேன் பாஸ்டர். இப்போ பார்த்தா என்னை யாருன்னு கேட்குறான் பாஸ்டர். அவன் நல்லா இருக்கான், ஆனால் கேட்குறான். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் சொத்துன்னு வரும்போது பார்த்தா பயங்கரமான பிரச்சனை வருது பாஸ்டர். என் அண்ணன் எனக்கு தர வேண்டிய பகுதியை தரவே மாட்டான் பாஸ்டர். என் தம்பி என்னை வஞ்சிக்கிறான் பாஸ்டர். பிள்ளைகளை பெற்று எடுத்து வளர்த்து எல்லாமே சொத்துலாம் சேர்த்து வச்சு கொடுத்தா இவங்க அண்ணன் தம்பி பகை, சகோதர பகை. இன்றைக்கி என்ன தினம் தெரியுமா? அன்னையர் தினம். இன்றைக்கி அன்னையர் தினம், அம்மாக்களுடைய தினம். இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு சேர்த்தேன், ஆனால் என் பிள்ளைகள் எல்லாமே கைவிட்டாங்க பாஸ்டர். எல்லாமே சேர்த்து கொடுத்தேன், என்ன செஞ்சேன்? அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த சகோதர பகை நிமித்தமாய் தேவ சமூகத்தை விட்டு அவன் வெளியே துரத்தப்பட்ட வாசனம் 16 பார்த்தீங்கன்னா தெரியும். அதே அதிகாரம் 16ஆம் அதில் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, அப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தான். பாவம் செய்யாத வரைக்கும் கர்த்தருடைய சமூகம் அவனோட இருந்தது, கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தான். அப்போ எப்போ அவன் பாவம் செய்தானோ இப்போ சமூகமும் போச்சு, அப்படி சந்ததியை விட்டும் ஆண்டவர் தள்ளி விட்டார். இப்போ என் சந்நிதியில் இருக்க உனக்கு தகுதியே உனக்கு இல்லை. அப்போ ஒன்று யோசிக்கணும், அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் எனக்குள் சகோதர பகை இருக்குமானால் தேவனை என்ன செய்வார்? நிராகரிப்பார். வேதவாசம் தெரியும், மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மத்திய 5, 22, 23, 24 சீக்கிரமாய் மத்திய 5, 22, 23, 24. நல்லா கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில், என்ன தெரியுமா? உன் சகோதரனை செய்ய ஒப்புரமாகு, அவனை மூடனேன்னு சொல்லி நீ சொன்ன என்ன செய்வேன்? எரி நேரத்துக்கு பாஸ்டர் அப்படி பார்த்தான்னா 1000 தண்டனை வாங்கணும் பாஸ்டர். ஐயா, என் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் படித்து பார்த்தேனே சரி. எப்போ என் தம்பி பிறந்தானோ, எப்போ என் அண்ணன் கூட பிறந்தானோ, இன்றைக்கி வரைக்கும் மூடன்னு சொல்லி சொன்ன வார்த்தை பார்த்தா எண்ணிக்கைக்கு அடங்காது பாஸ்டர். ஆனால் நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் என்ன செய்வானா? எரி நேரத்துக்கு என்ன செய்வானா? ஒப்பாவான். அப்போது நம்முடைய உடன் பிறந்தவர்களை இவ்விதமான வார்த்தைகள் சொல்லும்போது நான் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவனாய் நான் போகிறேன். ஏன்னா சொல்ல, நீ அங்கே வந்து நிற்கிறது முதல் விற்று, இங்கே மனுஷகுமாருக்கு முன்பாக வந்து நிற்பதை விற்று, அதுக்கு முன்னாடி என்ன செய்ய? நீ இப்போ காணிக்க போடுறியே, அதை என்ன செய்யாத, போடாத. என்ன செய்ய? நீ போய் போய் உன் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அவன்கிட்ட போய் ஒப்புரவாகி வந்து விட்டு என்ன செய்ய? உன்னுடைய காணிக்கையை செலுத்து. அப்போ தேவன் எந்த அளவுக்கு அதை விரும்புகிறார். 2வது காரியம் சகோதர பகை. வேத வாசிக்கிற 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21. தான் கண்ட சகோதரர் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கூட பிறந்தவங்ககிட்டயே நீ அன்பு இல்லைன்னா காணாத ஒரு தேவனை நீ அன்புக்கு எப்படி கூற முடியும்? ஸோ 2வது குறிப்பு, மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்பதற்கு தடையாக இருப்பது 2வது காரியம் சகோதர பகை. ஒருவேளை அப்படி இருக்குமானால் இந்த நாளில் அதை ஒப்புரவாகும்படி தேவன் விரும்புகிறார். தான் ஆண்டு சொல்கிறார், ஒப்புரவாகி விட்டன செய்ய, உன்னுடைய காணிக்கையை வந்து செய்ய,
நீ செலுத்து. ஸோ ரெண்டாவது காரியம், மனுஷகுமாரன் இருக்க வேண்டுமானால் சகோதர பகை எனக்குள் காணப்படுகிறது. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனம் 12. மனுபுத்திரனே, நீ தீர்வு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அளவுள்ளவன். 14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இங்கே வாசிக்கிற வார்த்தை யாரை குறித்து தெரியுமா? தீரு ராஜா என்பது மறைமுகமாய் சொல்லப்பட்டதான வார்த்தை. ஆனால் இது லூசிபரை பற்றியதான ஒரு வார்த்தை. சொல்லப்பட்ட அந்த வார்த்தை லூசிபருக்குரிய. லூசிபர் யார்? சித்தப்பா பையனா? லூசிபர் யார்? சாத்தான். அவன்தான் வெடிவெள்ளியின் மகன். வாசிக்கிறோம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு 15ஆம் வசனம், உன்னில் அநியாயம் கண்டுபிடி வரை உன்னை வலு குற்றமற்றவராக இருந்தாய் சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இங்கே வாசி பார்த்தீங்கன்னா 16 நினைக்கிறேன். 16. வியாபாரத்தின் மிகுதியினால் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கிருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே. அங்கே தீரு ராஜா பற்றி சொல்லப்பட்டாலும் இங்கே சொல்லப்பட்டது யாரை கொடுத்து? லூசிபர். வாசிக்கிறோம், நீ ஆகாதவன் என்று உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து தள்ளினேன். தீர்ராஜா அங்கே இருந்தார் இல்லை. ஸோ இங்கே லூசிபரை பற்றி சொல்கிறார் ஆண்டவர். 3வது குறிப்பு, பெருமையும் மனமேற்றுமையும் தேவ சமுதிரம் நிற்க முடியாது. பெருமையும் மனமேற்றுமையும். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை கேருப்னா என்னது? தூதன். கேருப்னா என்னது? தூதன். ஆண்டவர் தூதன் லூசிபரை உருவாக்கினார், அழகாய் உருவாக்கினார், மிக அழகானவன். இங்கே வாசிக்கிற வார்த்தை அவனுடைய பெருமையின் நிமித்தமாய் வாசிக்கிறோம், நீ ஆகாதவன் என்று நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து என்ன செய்தேன்? தள்ளினேன் சொல்லி வாசிக்கிறோம். 17ஆம் வசனம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன்னை தரையிலே தள்ளி போடு. போது இதே சம்பவம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வாசிப்போம். அதான் நம்ம ஆக்சுவலாக வாசிப்போம். லூசிபர் சொல்லும்போது ஏசாயா 14, 12 முதல் வாசிப்போம். ஆனால் இங்கே தான் இன்னொரு பகுதி வாசிப்பட்டது, இங்கே லூசிபர் பற்றி. அப்போது எப்போ ஒருவனுக்கு மன மேட்டிமை வருகிறதோ, பெருமை வருகிறதோ, தேவன் அவனை தள்ளி விடுவார். பெருமை இன்றைக்கி எல்லாருக்கும் பெருமை இருக்கு. சிலருக்கு பணத்தின் மீது பெருமை, சிலருக்கு படிப்பின் மீது பெருமை, சிலருக்கு செல்வத்தின் மீது பெருமை, சிலருக்கு என்ன தெரியுமா, பதவியின் மீது பெருமை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே 2 நாள் முடிக்க வேண்டியதை 6 நாள் வரைக்கும் இழுத்தாங்கன்னா ஒரே ஒன்று என்ன தெரியுமா, கடைசியில் என்ன வார்த்தை இப்போ சொன்னேன்? பெருமையில் என்ன, பணம் ஒன்று, படிப்பு ஒன்று, செல்வம் ஒன்று, என்னது அந்த கடைசி அந்த பதவி. அதுக்கு தான் இத்தனை நாளாக போராட்டம் பண்ணி ராத்திரி பகல் போராடி கடைசி நேரத்து முடிய வருது. ஏன்? இவை எல்லாமே அந்த பதவியின் பெருமை. எத்தனை நாள் இருக்கும்? 5 வருஷம் தாக்கு பிடிக்காது, கவலைப்படாதீங்க. ஆண்டோட சித்தம் ஆண்டோதான் தெரியும், இதனால் தெரியாது. இந்த அரசியலில் ஒருவர் முக்கியமான பதவி வகித்தவர், சட்டசபையை அவர் தான் நிர்வகித்தார். ஆனால் எலெக்ஷனை தோற்ற உடனேயே அவர் நடத்தப்பட்ட விதம் மகா வேதனைக்குரியது. அது வரைக்கும் அத்தனை போலீஸ் பாதுகாப்பாக இருந்த ஒருவர் தேர்தலில் தோல்வி அடைந்த அடுத்த நிமிஷமே அவர் நடத்தப்பட்ட விதம் வீடியோவில் வந்தது. ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பதவி இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இல்லைன்னா அவன் யாரோ சாதாரண ஒரு மனுஷன்தான். அது வரைக்கும் பெருமை. இன்றைக்கி அநேகருக்கு அது பெருமை இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ லூசிபரை போல பெருமையாய் மனமாற்றமையாக இருப்பாயானால் அவன் தள்ளப்பட்டது போல நீயும் தள்ளப்பட்டுவாய். தானியல் 4:30 வாசி பார்த்தீங்கன்னா அங்கே நேபுகாத்நேச்சருடைய பெருமை வாசிக்கும். தானியல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தானியல் 4:30, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதானத்தினால் என்று
நின்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். யாரு? நேபுகாத்நேசர். நான் கட்டின மகா பாபிலோன். அவனுக்குள் வந்தது ஒரே ஒரு காரியம், என்னது? பெருமை, மனம் மேற்றுமை. நான் கட்டினது. நான் எப்போ நான் என்கிற சுயம் சாகிறதோ அப்போ தான் நீ உண்மையான மனுஷனை மாற முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையுமே நான் 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 சொன்ன சரி, ஒரு காலத்தில் அது மனமேற்றுமையாகும், அது பெருமையாகும். நேபுகாத்நேசர் தான் சொன்ன, நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லி தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாதபடிக்கு தனக்கென்று செலுத்தப்படினால வாசித்து மாதிரி தெரியும். அடுத்த வாசிங்க. வானத்து சத்தம் உண்டாகி போயிடுச்சு. எப்போ அவன் இந்த வார்த்தை சொன்னானோ அப்பவே கர்த்தருடைய வார்த்தை சத்தம் உண்டாயிற்று. என்ன வார்த்தை உண்டாயிற்று? உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு போச்சு. உன்னுடைய பெருமை, உன்னுடைய மனமேற்றுமை என்னாச்சு? உன் ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு. வாசிங்க அடுத்து. நல்ல கேளுங்க. இப்போ எங்க இருக்கிறான்? அரண்மனை இருக்கிறான். மகா பாபிலோன். அருமையான தொங்கும் தோட்டம். என்னது படிச்சிருப்போமா இல்லையா? ஸ்கூல் சொல்லுங்க அப்போ. தொங்கும் தோட்டம் படிச்சிருக்கேன் இல்லையா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் தெரியல பாஸ்டர். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது பாஸ்டர். பாடத்திலே இருக்குது. தொங்கும் தோட்டத்தை உருவாக்குனது யார்? பாபிலோனில் இந்த நாய்பரசர் தான் அழகான தொங்கும் தோட்டம் உருவாக்குனது. இப்போ அங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற வார்த்தை, நீ என்ன செய்ய? தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு. வெளி மிருகம் என்னது? ஆடு, மாடு, கோழி, பன்னி, இதெல்லாமே வெளி மிருகங்கள். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்கிற? அரண்மனை இருக்கிறான். இப்போ வார்த்தை வருது, நீ தள்ளப்படுவாய். மிருகம் செஞ்சு பார்த்து வாசிங்க. மாடுகளை போல புல்லை மேவாய். 33. வார்த்தை நேபுகாத்நேசரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். நேற்று வரைக்கும் டைனிங் டேபிள் ஆயிரக்கணக்கான வகை உணவுகள். யாருக்கு? ராஜா. நேற்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான உணவுகள், நூற்றுக்கணக்கான உணவுகள், நல்ல அரண்மனை, பல சேவல் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யறான்னா, என்ன வாசிக்கிறோம்? தள்ளப்பட்டு மாடுகளை போல் என்ன செய்தான்? புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் இப்ப என்ன இருந்தது? முதல் அழகான கிரீடம் இருந்தது, ராஜாவில் கிரீடம் இருந்தது. இப்ப என்னாச்சு? ஓட்டு மொத்தமாக மாறிடுச்சு. ஒரு மனுஷனை அந்த பெருமை, அந்த மனமேற்றுமை தள்ளிவிடும். மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், என்னை ஏற்கனவே சகோதரனே சகோதரியே, இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். தேவனுடைய வார்த்தை வருது. நீ எப்போ வருவேன் தெரியாது. உன்னுடைய மரண நாள் தான் உன்னுடைய கடைசி நாள். அதுதான் கடைசி நாள். எப்போ வரும் தெரியாது. சிந்திக்க கூட நேரம் இருக்காது. சில சமயங்களில் என்ன இருக்காது? சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அதுக்குள்ளே நடந்து போகும். என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. வீட்டில் தான் உட்காந்துருமா, எப்போ வெடிகுண்டு விழுகும் தெரியாது. மரணம் எப்போ வரும் தெரியாது. சிந்திக்க நேரம் இருக்காது, மனம் திரும்ப நேரம் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்? அதற்கு முன்பாக உன்னை தகுதிப்படுத்திக்கொள். பாவம் இருக்குமானால் அதை விற்றுவிடு. ரெண்டாவது காரியம் என்னது? சகோதர பகை. அண்ணன் தம்பியோடு, அக்கா தங்கச்சியோடு பகை இருக்குமானால் என்ன செய்? அதை மறந்து என்ன செய்? ஒப்புரமாகு. அப்போ தான் நிற்க முடியும். மூன்றாவது பெருமை, மனமேற்றுமை. அது இருக்குமானால் அங்கே என்ன செய்ய முடியாது? நேபுகாத்நேசர் ராஜாவை எப்படி தேவன் தள்ளினாரோ அதே போல் நாமும் தள்ளப்படுவோம். ஸோ அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கலங்கபடி ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உறைந்த நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறேன், மை துதிக்கிறேன் ராஜா. எங்களோடு தகப்பனே இந்த நாளில் பேசின நம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் இந்த நல்ல வேதத்திலிருந்து சிந்தித்த ஒவ்வொரு குறிப்புக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 3 காரியங்கள் தகப்பனை வேதத்துக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் தகப்பனை நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள் எங்களிடத்துல
இல்லாதபடியாய் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே பாவத்துக்கு தகப்பனை இடம் கொடாதபடியாக ஜாக்கிரதையை வாழவும், அப்பா சகோதர பகை இல்லாதபடியாகவும், பெருமையும் மனமேட்டிமையும் இல்லாதவர்களாய் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக. தகப்பனே நாங்கள் எதை செய்தாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் தகப்பனே அது உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தயவினாலே சொல்லி தகப்பனே உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை அப்பா செலுத்தத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஒரு பெரிய அரண்மனையில் தகப்பனே வாழ்ந்து கொண்டு நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் தகப்பனே அப்பா தகப்பனே இந்த மனமேட்டிமை அந்த பெருமை வந்த உடனே தகப்பனே அப்பா தகப்பனே அந்த ஸ்தானத்தில் தள்ளப்பட்டு ஆண்டவரே மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தாண்டு தகப்பனே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆம் ராஜா, இது எங்களுடைய வாழ்க்கையுடைய எச்சரிப்பாய் காணப்பட ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செலுத்தவும். அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் என்று தகப்பனே நாங்கள் உமக்கே நன்றி செலுத்தி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. யாரெல்லாம் தகப்பனே இங்கே நாளில் அமர்ந்திருக்கிறார்களோ அப்பா உடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் அப்பா தகுதி உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய காலத்தில் ஒப்பிட்டுக்கிறோம். நிர்பப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகளையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வரியவதும் காணப்படுவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.